பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை நாளிலே பிதாவின் ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர் நம்ம எல்லாம் ஆட்கொள்வாராக. இதோ இந்த தேசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற உலக இரட்சகரை அறியும் போதுதான் இந்தியாவில் ஒரு மாபெரும் எழுப்புதல் அக்கினி பற்றி எரியும். அக்கிரமங்கள் மறையும், பிசாசின் கிரியைகள் மறையும், ஜாதி வெறி மதவெறி ஒழியும், ஜனங்கள் ஒரு சத்துருக்களாய் எண்ணி வாழும், அக்கிரமக்காரர்களாய் மாறி இருக்கிற குடிவெறி, வேசித்தனம், விபச்சார ஆவிகள் இந்தியாவிற்கு ஒழிய வேண்டும் என்றால் இயேசுவின் ஆவியானவர் எங்கும் கிரியை செய்யும்படி நாம் எல்லோரும் அவருடைய அபிஷேகத்துக்குள் நாம் எழும்பி நடக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தேவன் நமக்கு சொல்லும் செய்தி, மேலும் எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களே பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆளுகை செய்கிறார். பிதாவின் ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியின் ஆத்துமாவிலும் வாசம் பண்ணுகிறார். நம்மை நடமாடும் ஆலயங்களாக மாற்றுகிறார். இன்றைக்கு ஊரெல்லாம், தெருவெல்லாம், ரோடெல்லாம் என்னையோ அநேக கோவில்களை பார்க்கலாம். அதெல்லாம் பேசாது. ஆனால் நடமாடும் கோவில்கள், ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள் இருக்கும்போது அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பேசுவார்கள். நம்ம எல்லோரும் நடமாடும் கோவில்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். என் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துவார், சத்தியத்திலே நடத்துவார், ஆசீர்வாதத்திலே நடத்துவார், சமாதானத்திலே நடத்துவார், வெற்றியிலே நடத்துவார். நம்மை தேவ சித்தத்துக்கு ஏற்ப ஆவியானவர் நம்மை நடத்துவார். சாத்தானுடைய சதிகளை ஜெயிக்கும்படி நம்மை ஆவியானவர் நடத்துவார். ஆகவே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால், நம்மை அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை செழிப்புள்ள காலங்களுக்கு அவர் நடத்துவார். சோதனைகளை ஜெயிக்கிற வெற்றியிலே ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆகவே என் அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஆவியானவரே என்னையும் என் மனைவி பிள்ளைகளை நடத்தும், என் பிள்ளைகளை உமக்கு நேராய் நடத்தும், ஆண்டவரே எங்கள் ஜனங்களை உமக்கு நேராய் நடத்தும் என்று எல்லா சபைகளும் தேவனுக்கு நேராய் நடக்கும்படி, பிள்ளைகள்லாம் தேவனுக்கு நேராய் நடக்கும்படி, ஜெயத்துக்கு நேராய், ஆசீர்வாதத்துக்கு நேராய், வெற்றிக்கு நேராய் நாம் நடக்கும்படி ஆவியானவரிடத்தில் நாம் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். அந்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை உணர்த்துவிக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், நம் வழியாய் மகிமைப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். பிதாவின் ஆவியானவரே, இயேசுவின் ஆவியானவரே, நீர் எங்களை தேவனுக்கு நேராய், பிதாவுக்கு நேராய், கிறிஸ்துவுக்கு நேராய், ரட்சிப்புக்கு நேராய், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிறவர். அப்போஸ்தலர்களை பல தேசங்களுக்கு நடத்தினவர். இன்றைக்கு மிஷினரிகளை காடு மலை மேடெல்லாம் நடத்துகிறவர். கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்க நடத்துகிறவர். அப்படியாக இந்திய சபைகளெல்லாம் ஆண்டவரை மாற்றுவீராக, நடத்துவீராக. மங்கி கிடக்கிற இந்திய ஊழியர்கள்லாம், விசுவாசிகள்லாம் வெளியே வருவார்களாக, நடத்தப்படுவார்களாக, உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. இயேசுவின் நாமம் இந்தியா முழுவதும் வளர்வதாக. பல கோடி மக்கள் இயேசுவே கர்த்தர் என்ற அறியும் அறிவு இந்தியாவுக்கு கிடைக்கும்படி தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.